ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஒரு செகண்டில் மழை வந்து எல்லாத்தையும் நினச்சிட்டு போயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா எப்படி மழை நடந்துருக்குன்னு. ஜீனி மேலே வச்சுருந்தேன் காய்ச்சி, எறும்பாக இருந்துச்சு, காயட்டுன்னு சொல்லி வெயில வச்சுருந்தேன். சீனி பாருங்கள் எப்படி நாஸ்தியாகி போய் கிடக்குதுன்னு பாருங்கள். மறந்துட்டு எங்கள் வீட்டுக்கார வந்து சொல்லுங்க ஞாபகம் இருந்துச்சு பாருங்கள். ஜீனி பாருங்கள் கரைஞ்சி தண்ணியாகி போயிடுச்சு. இது என்ன பண்ணுறது? 1 கிலோ ஜீனி கரைஞ்சி தண்ணியாகி ஒரு 1/4 கிலோ தான் ஜீனி இருக்குதுங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்துருச்சுன்னு சொன்னீங்களேங்க. ஏதாவது சூடாக தம்பிங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சாங்க. என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். தம்பி வந்து ஏதாவது சாப்பிட கேட்டிருந்தாங்க கைஸ். வீட்டில் சரி வந்து கடைக்கு போய் பால் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு அப்புறம் பால் பண்ணு 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு. தம்பி வந்து வாழைப்பழம் சாப்பிட மாட்டானுங்களா, அதனால் எனக்கு தம்பிக்கு வந்து எப்போயுமே வாழைப்பழம் கொடுத்தா பிடிக்கவே பிடிக்காது. அந்த டீ பிஸ்கட் வேணால் சாப்பிடுவான், பண்ணு சாப்பிடுவான். தம்பிக்கு பாதி நான் பாதி சாப்பிட்றதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். இன்றைக்கி வந்து தம்பிக்கு சூடாக டீ போட்டு கொடுத்துருந்தேன், வேறு எதுவும் செய்யலை. டீ மட்டும் போட்டு கொடுத்து பிஸ்கட் பால் பண்ணு மட்டும் கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து மழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாத்திரத்தை போய் விளக்கிடலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு இருந்தேன் கைஸ். இது வந்து மதியான சாப்பாடு சாப்பிட்டது. வெள்ளனாயே விளக்கியிருப்பேன், மழை வந்துருச்சுங்களா, அதனால் லேட் ஆகிடுச்சு. மழை நின்றுக்கப்புறம் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிட்டேன். மழை நின்றுச்சு. இப்போ வந்து தம்பி அங்கே விளையாட விட்டுட்டு நான் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன் கைஸ். அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு செய்கிறோம்னா, எங்கள் வீட்டுக்காரர் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நிறையாலாம் எடுக்கலைங்க கைஸ். தம்பி சிக்கன் வேணும்னு கேட்டிருந்தான். நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்களா எடுக்கலை, அதனால் இன்றைக்கி திங்கக்கிழமை சரி தம்பிக்காண்டி கொஞ்சம் 50 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து எடுத்துகிட்டு வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் மசாலா எல்லாம் அரைச்சி கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடில் சாப்பாடுக்கு தண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு சிக்கன் குழம்புக்கு தோசை வேணும், கோதுமை தோசை அப்படின்னு இருந்தாங்க. சரி கோதுமை தோசைக்கு மாவு கரைச்சி கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருந்தேன் கைஸ். மாவு கரைச்சி அப்புறம் தான் தோசை ஊற்றினா நல்லா வருங்களா, அதனால் இல்லைன்னா அடி பிடிச்சிரும். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து லாஸ்ட்டில் ஒரு தம்பிக்கும் எனக்கும் ஒரு தோசை ஊற்றி கேட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு பாருங்கள். சாதம், அப்புறம் தோசை, அப்புறம் வந்து சிக்கன், அப்புறம் வந்து முட்டை, இவ்வளோ தான் கைஸ். அப்புறம் வந்து காலையில் வந்து ரசம் இருந்துச்சுங்களா, அது மீதும். சரிங்க கைஸ், எங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி பாய்.